காலங்களை கடந்து கீதங்களாக இன்றைக்கும் வாழும் கண்ணதாசன் மனிதர்கள் தங்கள் வாழ்வோடு பொருத்தி பார்க்கும் விதமாக திரை இசை பாடல்களை மட்டும் அல்லாமல் சில கவிதைகளையும் எழுதியுள்ளார். அப்படி காலத்தால் அழியாத செட்டிநாட்டு கவிஞன் கண்ணதாசன் ஒரு மரபு கவிதையாக மாமியார் மருமகள் சண்டையை பற்றி எழுதியுள்ளார். மருமகளை பற்றி மாமியார் சொல்லும் கவிதையில் தன் மகன் திருமணத்திற்கு பிறகு எப்படி மாறினான் என்றும், தன் மருமகள் எப்படிப்பட்டவள் என்றும், தன் தம்பி மகளை தன் மகனுக்கு திருமணம் வைக்க முடியாதது போன ஆதங்கத்தையும், மகனும் மருமகளும் தன்னை மதிக்காமல் நடப்பதை பற்றியும், தனக்கு ஒரு மகள் இருந்தால் தன்னை காப்பாற்றி இருப்பாள் என்றும் மாமியார் சொல்லும் விதமாக கவிதையை எழுதியிருப்பார் கண்ணதாசன். செட்டிநாட்டு மாமியார் சொல்லும் அந்த அற்புதமான கவிதை வாத வரிகளை பற்றி நாம் பார்ப்போம் இப்பதிவில். நல்லாத்தான் சொன்னாரு நாராயண செட்டி, பொல்லாத பெண்ணாக பொறுக்கி வந்து வச்சாரு, வல்லூரை கொண்டு வந்து வாசலிலே விட்டாரு, கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனாரு, ஊரெல்லாம் பெண்ணிற்கு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும், எட்டுக்கண் விட்டரிக்க எந்தம்பி மகளிருக்க குத்துக்கள் போல உன்னை கூட்டி வந்தோம் வீடு வர, 6000 வரைக்கும் அள்ளி வச்ச சீதனமும் 6 வண்டி சாமானும் அடுக்கி வைக்க பாத்திரமும் சொக்க வெள்ளி பால்குடமும் சோதி மின்னும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் 8 கல் மூக்குத்தியும் 7 பவுன் சங்கிலியும் கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசி இலை நெய்தப்பட்டு மெத்தையுமே 10 வகை விரிச்சு வைக்க கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சி செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் எங்க தம்பி, தன் மகளை தந்திருந்தா. வந்தாலே காளியம்மா, வாய்க்கரிசி இல்லாமல் அப்பன் கொடுத்த சொத்து 6 நாள் தாங்காது, கப்பலிலே வருகுதுன்னு கதையா கதை படிச்சான். கண்ணா வளர்த்த பிள்ளை காலேஜில படிக்க வச்சு மண்ணாலம் ராசா போல் வளர்ந்ததடி எம் வீட்டில், பெண்ணா இவ சனியன் புத்தி கெட்டு போனானே, தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும், அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும், உன்ன ஒரு கை கொடுத்தா உள்நாக்கில் நீர்வடியும், கத்தரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், வெண்டக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கும் கீழிறங்கும் தெய்வமெல்லாம், அப்படிக்கு சமைப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே, அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்த பாய்வரிக்கும் ஓடி வந்து வைப்பாளே, இவளும் சமைச்சாலே எல்லாம் தலையெழுத்து, முருங்கையிலே கீரை முளையாய் முளைச்சதடி, விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி, குப்பையிலே கீரை கொத்தாய் கிடைச்சதடி, அப்பா இவையெடுத்து அகப்பையிலே கிண்டி விட்டு சப்பாத்தி கள்ளியை போல் தையல் இலை போட்டு வச்சாலே, சாமி இந்த வலுசார தந்தானே வந்த நாள் தொட்டு என் மகனை பிரிச்சு வச்சா, எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி, தலகாணி மந்திரத்தால் தாயை மறக்க வச்சா, கொலகாரி வந்து எங்க குடும்பம் பிரிச்சு வச்சா, மலையரிசி காளி எங்க மாரியம்மா கேட்கணும், பலகாரம் தின்பதற்கும் பசியே எடுக்கலடி, ராசா கிளி போல நல்ல பிள்ளை பெத்தெடுத்தேன், பேசா கிளியாச்சி பொண்டாட்டி நினைவாச்சி, ஊச பணியாரம் உளுந்து வடிக்கு ஊசலடி, பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்க மனம் இல்லையடி, எப்பவோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்தாச்சு, கொப்பாக எங்கள்ளையா கொடுத்தத நான் வச்சிருந்தா இப்பாவி கையாலே இடிசோறு திங்கணுமா, ஆத்தா கொடுத்தாலே 6 தலைமுறைக்கு, ஐயா கொடுத்தாரே 500 பொன் வரைக்கும், பூமி கொடுத்தாரே போட்டா பொன் விளைய, சாமி கொடுத்தது போல் தாய் தகப்பன் தந்ததெல்லாம் பாவி மகன் வாழ பகுந்து கொடுத்தேனே, நீட்டி படுக்கும் வரை நிம்மதியா வாழ்ந்தேனா, ஊட்டி வளர்த்த பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டானா, எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி, பல்லாக்கு தூக்கி பரிவாரம் தூக்கி வந்து பச்சை மரம் வெட்டி பட்ட விறகடிக்கி வச்ச பின்னே மீண்டும் வாழ வர போறேனா, கொல்லி வச்சு தலைமாட்டில் குடமுடைக்க வந்த பிள்ளை பள்ளி வரை என்னை பார்த்து வச்சு காத்தானா, தேவி விசாலாட்சி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி, ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்னேன் மகராசி பேயானா, நல்லாத்தான் சொன்னாரே நாராயணன் செட்டி. இந்த கவிதையில் கவிஞர் கண்ணதாசன் தன் மகனாலும் மருமகளாலும் வஞ்சிக்கப்படும் ஒரு வயதான மாமியாரின் எண்ண ஓட்டங்களை அப்படியே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இந்த கவிதையின் மூலம் நம்மை வேறு உலகத்திற்கே அழைத்து சென்று விடுகிறார் கவிஞர் கண்ணதாசன். இது போன்ற கண்ணதாசனின் வேறு ஒரு பதிவை நாம் நாளை பார்க்கலாம்.